World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சஸ்டெக் டூரிசம் வாடிக்கையாளர்கள் மற்றும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்முடைய சஸ்டெக் டூரிசம் சார்பாக ஸ்பிரிச்சுவல் டூரிசமாக ஜாதக ரீதியாக பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிறைய ஸ்தலங்களுக்கு நம்ம கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் காஷி யாத்ரா காஷி ஜாதகம் இருக்கிறவங்களுக்காக பரிகாரம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை என்று திருச்சி ஓயாமாரியில் நம்ம காஷி ஜாதகம் இருக்கிறவங்க, மாந்தி தோஷம் இருக்கிறவங்களுக்கு, ராகுகேது தோஷம், சனி தோஷம் இருக்கிறவங்களுக்கு பரிகாரம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனுடைய வரிசையாக நிறைய மாணவர்கள், நிறைய வாடிக்கையாளர்கள் நிறைய யாத்திராக்கள் கண்டக்ட் பண்ணுங்கள் சார், ஜாதக ரீதியாக அதை சரி பண்ணுறதுக்கான விஷயங்களுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஒரு யாத்ரா நம்ம போன மாதம் ராமேஸ்வர யாத்ரா பிளான் பண்ணியிருந்தோம். அந்த வகையில் அந்த யாத்திரை சிறப்பாக முடிஞ்சுது. இந்த மாதம் நவம்பர் மந்த் பார்த்திங்கன்னா நவம்பர் லாஸ்ட் வீக், இந்த வாரம் நவம்பர் மாதம் 5 வாரம் இருக்குது. நவம்பர் 27, 28, 29, 30 இந்த 4 நாட்கள் நம்ம திருவல்லம் யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாத்ரா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ திருவல்லம் பரசுராமர் சேத்திரத்தை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுவாக நம்ம நம்முடைய முன்னோர்கள் சாபம் நீங்குவதற்காக, பித்ருதோஷம் நீங்குவதற்காக, நம்ம ஃபேமிலியில் யாராவது அகால மரணங்கள் அடைஞ்சிருந்தால் அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கு பொதுவாக காசி போவோம், ராமேஸ்வரம் போவோம். ஸோ இந்தியா லெவலில் பார்க்கும்போது இன்னொரு முக்கியமான சேத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவல்லமில் இருக்கக்கூடிய பரசுராமர் சேத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பரசுராமர் தன்னோட தாய்க்காக தர்ப்பணம் கொடுத்த இடம் தான் அந்த திருவல்லம்ங்கிற இடம். ஸோ அந்த அற்புதமான இடத்துல வருஷம் 365 நாளும் திதி தர்ப்பணம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல போயிட்டு திதி கொடுப்பதுனால நமக்கு ஏதாவது பித்ருதோஷம் இருந்தாலோ, நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையாமல் இருந்தால் நிச்சயமாக நம்ம கொடுக்குறனால சாந்தி அடையும். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான இடம் தான் திருவல்லம் பரசுராமர் சேத்திரம். அந்த சேத்திரத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஒரு யாத்ரா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த யாத்ராவை திருவல்லம் மட்டும் பிளான் பண்ணாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் கவர் பண்ணி ஜாதக ரீதியாக நமக்கு எந்தெந்தமான விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இந்த யாத்ராவை நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் முதல்ல இந்த யாத்ரா எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் இந்த யாத்ரா தொடங்குது. ஸோ அங்கேருந்து தொடங்கி அதுக்கப்புறம் எல்லா இடமும் பார்த்து முடிச்சுட்டு திரும்பி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேயே ட்ராப் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த யாத்ராவோட ட்ரிப் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 1 இந்த யாத்ரா எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல டே 1ல் நாகர்கோயில் நாகராஜா தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ நம்ம 27ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு ஆஃப்டர்நூன் 2 o'clock எல்லோரும் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் அசம்பிள் ஆயிடணும். அங்கேருந்து நம்ம யாத்ரா கிளம்புது. ஸோ அன்றைக்கி ஈவினிங் 2 கோயில் நம்ம பார்க்க போகிறோம். ஈவினிங் நாகர்கோயில் நாகராஜா தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ இந்த நாகர்கோயில் நாகராஜா அப்படிங்கிறது எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு அமைப்பு தான். ராகுக்கேது சம்மந்தப்பட்டவங்களுக்கான ஒரு பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பாலவ கரணத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கான கோயிலே இந்த கோயில் தான். ஸோ ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு கோயில் இருக்குது. அதில் பாலவ கரணத்தில் பிறந்தவங்களுக்கான கோயில் தான் இந்த நாகர்கோயில் நாகராஜா டெம்பிள். அப்போ இந்த யாத்திராவில் கலந்துக்கிறவங்க பாலவ கரணமாக இருக்கும்போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் அட்வான்டேஜாக அவங்களுடைய கருணநாதன் கோயிலை வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுது. ஸோ ஒரு அற்புதமான ஒரு டெம்பிள் இது. அந்த டெம்பிள் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 2வது சுசீந்திரம் தானுமலேஸ்வரர் கோயில். ஸோ தமிழ்நாட்டிலேயே மும்மூர்த்திகள் இருக்கக்கூடிய கோயில்னு பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கொடுமுடி கோயில் ஒன்று, அதுக்கப்புறம் தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த சுசீந்திரம் தானுமலேஸ்வரர் கோயில் ரொம்ப அற்புதமான கோயில். இந்த கோயிலை நான் நிறைய இடங்களில் நிறைய வகுப்புகளில் சுட்டி காமிச்சிருப்பேன். யாருக்கெல்லாம் பெண் சாபம் இருக்கோ, யாருக்கெல்லாம் ராகுவோடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கோ, திருவாதிரை சுவாதி சதயத்தில் கிரகம் இருக்கோ, அதில் லக்ன புள்ளி இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். இந்த கோயிலுக்கு போகிறதுனால என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் பெண் சாபம் இருக்குது, யாருக்கெல்லாம் திருமணமாகாமல் தள்ளி போயிட்டுருக்கோ அவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு சிறப்பான மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் நடைபெறாது. இந்த கோயிலில் மும்மூர்த்திகளும் இருக்காங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருமே அங்கே காட்சி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இந்த கோயிலோட சிறப்பு பார்த்திங்கன்னா பெரிய உயரமான ஆஞ்சநேயர் இருக்காங்க. அந்த ஆஞ்சநேயரோட வாலில் வெண்ணெய் தடவுவது தான் அங்கே பரிகாரமே. ஸோ பெண் சாபம் நீங்கணும் அப்படின்னா அங்கே நெய் வாங்கி வெண்ணெய் வாங்கி ஆஞ்சநேயரோட வாலில் தடவணும். ஸோ அதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு. மிக ஒரு அற்புதமான ஸ்தலம்.
இந்த சுசீந்திரம் தானுமாலேஸ்வரர் கோயில், இங்கேயும் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். யாருக்கெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கோ, யாருக்கெல்லாம் பெண் சாபம் இருக்கோ, ஒரு ஜாதகத்தில் ராகு சாரத்தில் சுக்கிரன் இருந்தாலும் சரி, அல்லது சுக்கிரன் வந்து ராகு சாரத்தில் இருந்தாலும் சரி, அல்லது திருவாதிரை சுவாதி சதயத்தில் கிரகங்கள் இருக்கிறவங்க, லக்ன புள்ளி இருக்கிறவங்க, சுக்கிரன் ராகு சேர்க்கை, சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த ஸ்தலத்தை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை அழகாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ டே 1 யாத்ரா வந்து இந்த 2 கோயிலோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நைட்டு வந்து நம்ம கன்னியாகுமரியில் போய் ஸ்டே பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் டே 2 பார்த்திங்கன்னா நமக்கு எங்கே போக போகிறோன்னா, டே 2 காலையில் கன்னியாகுமரியில் மார்னிங் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 28ஆம் தேதி நம்ம சன்ரைஸ் பார்க்க போகிறோம். சூரிய உதயத்தை தரிசனம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பகவதி அம்மனை தரிசனம் பண்ண போகிறோம். ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது கன்னியாகுமரியை குறிக்கும், கன்னியாகுமரி பகவதி அம்மனை குறிக்கும். பொதுவாக அஸ்தம் வந்து நட்சத்திர வரிசையில் 13வது நட்சத்திரம்னு சொல்கிறோம், பதவி உயர்வு நட்சத்திரம்னு சொல்கிறோம். யாரெல்லாம் வாழ்க்கையில் ஒரே மாதிரி நிலையில் இருக்கீங்களோ, வாழ்க்கையில் இன்னும் முன்னேறவே முடியல சார், நான் இன்னும் 10,000 ரூபா சம்பளத்திலே இருக்கேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், இன்னும் பெரிய வளர்ச்சி அடையாமல் இருக்கேன், அடுத்த கட்டத்தை நோக்கி நான் வளரணும். ஸோ நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் சரி, என்ன உத்தியோகத்தில் இருந்தாலும் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளரணுன்னா கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலுக்கு ஒரு தடவை தரிசனம் பண்ணணும். எதனாலனா அது அஸ்த நட்சத்திரத்துடைய இயக்கம். நட்சத்திர வரிசையில் 13வது நட்சத்திரம், 13வது நட்சத்திரங்கிறது பதவி உயர்வு நட்சத்திரம். அப்போ அங்கே தரிசனம் பண்ணும் பொழுது நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை போய் நகருவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இது நிறையா வாடிக்கையாளர்கள் சொல்லி தனிப்பட்ட முறையில் போயிட்டு வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. பட் இந்த யாத்ராவோடு இணைந்து வர்றது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னியாகுமரிங்கிறது கன்னிராசியும் குறிக்கும். யாருக்கெல்லாம் கன்னிராசி ஒரு நல்ல அமைப்பாக வருதோ, லாபஸ்தானமாக வரலாம், அல்லது வந்து 5ஆம் இடமாக வரலாம், அல்லது வந்து 7ஆம் இடமாக வரலாம். அந்த கன்னிராசி கன்னி லக்னம் உங்களுக்கு எந்த இடமா வருதோ அந்த இடத்துக்கு வரும்போது கன்னி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிறப்பான அமைப்பாக இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம விவேகானந்தர் ராக், திருவள்ளுவர் சிலை, அந்த கன்னியாகுமரி சுற்றி இருக்கக்கூடிய உள்ளூர் இடங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அங்கே ரொம்ப ஃபேமஸான திற்பரப்பு அருவின்னு ஒன்று இருக்குது. அந்த அருவியில் போய் நம்ம குளிக்க போகிறோம். அங்கே குளிச்சுட்டு அதுக்கப்புறமேல் வந்து அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் செஷனுக்கு மேலே நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலத்துக்கு போக போகிறோம். மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில். நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கன்னியாகுமரி கேரளா பகுதிகளில் தான் பகவதி அம்மனுடைய வழிபாடு ரொம்ப ஃபேமஸ். ஸோ பகவதி அம்மன் அப்படிங்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வழிபாடோடு கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது துர்க்கை மற்றும் காளி வழிபாடோட சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பாக இருக்குது. அதில் இந்த மண்டைக்காடு பகவதி அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பகவதி அம்மன். குறிப்பாக யாருக்கெல்லாம் எதிரிகள் தொல்லை இருக்கோ, பிளாக் மேஜிக் இம்பேக்ட் இருக்கோ, கண் திஷ்டியால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு போகலாம். ஸோ நம்மளுடைய யாத்ராவில் அந்த மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலில் சிறப்பு தரிசனம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அங்கே ரொம்ப சிறப்பாக நம்ம அந்த தரிசனம் வந்து பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது வந்து திருவட்டாறு அப்படிங்கிற ஊரில் இருக்கிற ஆதிகேசவ பெருமாள். இது திவ்ய தேசத்தில் வரக்கூடிய ஒரு பெருமாள். இதை வந்து சொல்லப்போனால் நம்முடைய ஸ்ரீரங்கத்தை விட ரொம்ப பழமையான ஒரு கோயில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கேயும் பெருமாள் வந்து படுத்த கோலத்தில் சைன கோலத்தில் இருப்பார். இது திவ்ய தேசத்தில் ஒரு பெருமாளாக இங்கே இருக்காங்க. கேரளா கன்னியாகுமரியிலேருந்து கேரளா போகக்கூடிய திருவனந்தபுரம் போகிற வழியில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இது திவ்ய தேச தரிசனமும் இந்த யாத்திரால் நம்ம ஒன்று கொடுக்க போகிறோம். ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். பொதுவாக இந்த படுத்திருக்கிற பெருமாளை நம்ம சைன குலத்தில் இருக்கிற பெருமாளை ஆயில்ய நட்சத்திர இயக்கமாகவும் அவிட்ட நட்சத்திர இயக்கமாகவும் சொல்லுவோம். இப்போ ஆயில்யம் அவிட்டம் யாருக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க இந்த தரிசனம் பண்ணுறது மூலிமா ரொம்ப ஒரு நல்ல பலன்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய உள்ளூர் இடங்களுக்கெல்லாம் போயிட்டு நைட்டு போய் நம்ம திருவனந்தபுரம் பீச், கோவளம் பீச் பக்கத்தில் நம்ம ஸ்டே பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் டே 3 நம்மளுடைய யாத்திராவில் என்ன பண்ண போகிறோன்னா, மார்னிங் வந்து திருவல்லம் பரசுராமர் சேத்திரம் சனிக்கிழமை அன்னைக்கு 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் திதி தர்ப்பணம் கொடுக்க போகிறோம். ஸோ நம்மளுடைய அப்பா இல்லை, அம்மா இல்லை, மனைவி இல்லை, கூட பிறந்தவங்க இல்லை, யாருக்கு வேணாலும் நீங்கள் நம்மளுடைய இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். அகால மரணம் அடைஞ்சவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையாமல் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அவர்களுக்காக தாராளமாக கொடுக்கலாம். அது கொடுத்து முடித்ததுக்கப்புறம் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலுக்கு போக போகிறோம். உலகத்திலேயே பணக்கார கோயில்னு சொல்கிறோம். திருப்பதிக்கு முன்னாடி பணக்கார கோயிலாக இருக்கிறது பத்மநாப சுவாமி கோயில் தான். அற்புதமான ஒரு கோயில் இது. அங்கே உள்ளே போகும்போது அந்த வைப்ரேஷனை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஆயிலை நட்சத்திரத்துடைய இயக்கம்
அவிட்ட நட்சத்திரத்துடைய இயக்கம் இயங்கக்கூடிய ஒரு கோயில். ராகு கேது சம்பந்தமானவங்களும் இந்த கோயிலில் வந்து வழிபாடு பண்ணலாம். சைன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள். ஸோ அந்த கோயிலை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆத்துக்கால் பகவதி அம்மன் கோயில் அங்கே ரொம்ப ஃபேமஸ். அங்கே வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிச்ச ஒரு கோயில்னால் வந்து இந்த ஆத்துக்கால் பகவதி அம்மன் கோயில். லட்சக்கணக்கான பேர் பொங்கல் வைத்து தன்னுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றக்கூடிய ஒரு கோயில். ஸோ அந்த கோயிலுக்கு நம்ம போய் சிறப்பு தரிசனம் வந்து பண்ண போகிறோம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம வேண்டுதல் ஒன்று வைக்கிறோன்னா அது உடனடியாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த பகவதி அம்மன் கோயில் இருக்குது. இங்கே வேண்டுதலாக பார்த்திங்கன்னா பொங்கல் வைத்து வழிபாடு பண்ணுவதும் பட்டாசு வாங்கி வெடி வைத்து வழிபாடு பண்ணுவதும் ஒரு சிறப்பு வழிபாடாக இந்த கோயிலில் இருக்குது. நீங்கள் சில கோயிலுக்கு போனால் நம்ம தேங்காய் வாங்கி தேங்காய் உடைப்போம். பட் இந்த ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோயிலில் பட்டாசு விற்றுட்டு இருப்பாங்க. பட்டாசு வாங்கி அந்த அம்மனுக்காக பட்டாசு வெடிக்கிறது தான் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வேண்டுதலாக இருக்குது. அதை நம்ம அற்புதமாக அந்த இடத்துல நம்ம செய்யலாம். ஆத்துக்கால் பகவதி அம்மன் கோயிலுக்கு அப்புறம் பீச் ஓரத்தில் இருக்கக்கூடிய ஆலிமலை சிவன் கோயில், ரொம்ப உயரமான சிவன் வந்து அங்கே இருப்பார். அவரையும் நம்ம வழிபாடு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கோவளம் கடற்கரையில் இருக்கக்கூடிய லோக்கல் சைட் சீயிங் பிளேசஸை வந்து நம்ம விசிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த யாத்திராவில் வெறும் கோயில் மட்டும் இல்லாமல் சில என்டர்டைன்மெண்டான இடத்துக்கும் போக போகிறோம். கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாகவும் நம்ம இந்த யாத்திராவை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து டே 4 பார்த்திங்கன்னா டே 3ல் நம்ம எல்லாமே முடிச்சுட்டு நம்ம எங்கே வந்துடுவோம் அப்படின்னு பார்க்கும்போது டே 4ல் நம்ம அப்படியே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுவோம். கேரளாவிலேருந்து செங்கோட்டை தட்சிணாமூர்த்தி கோயில், திருவனந்தபுரத்துலேருந்து செங்கோட்டை வந்து ஒரு 2 ஹவர்ஸில் வந்துடலாம். ஸோ அங்கே செங்கோட்டையில் ஒரு தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்குது. இது ஜாதக ரீதியாகவே இந்த செங்கோட்டை தட்சிணாமூர்த்தி கோயில் அவயோகி பரிகாரமாக யோகி பரிகாரமாக நம்ம கொடுத்துருப்போம். ஸோ குருவுக்கு பரிகாரமாகவும் இதை எடுத்துக்கலாம். அப்போ இந்த செங்கோட்டை தட்சிணாமூர்த்தி கோயில் வந்து படிக்காத குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வரத்துக்கும், ஸோ குருவருள் கிடைக்கிறதுக்கும், இப்போ நம்ம ஜோதிட துறையில் இருக்கோம், நம்ம கண்டிப்பாக இங்கே வந்து வழிபாடு பண்ண வேண்டிய ஒரு ஸ்தலம். ஜோதிடராக இருக்கிறவங்களும் இங்கே வழிபாடு பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு. ஸோ அந்த அற்புதமான ஸ்தலத்தில் வழிபாடு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் திருமலை குமாரசாமி கோயில். திருமலை குமாரசாமி கோயில் வந்து இயற்கை அழகுகள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு முருகன் டெம்பிள். நான் நிறைய டைம் போயிருக்கேன். என்ன காரணம்னா விசாக நட்சத்திரத்தோட இயக்கம் இருக்கக்கூடிய கோயில். ஸோ விசாக நட்சத்திரம் யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்கோ அவங்களாம் இந்த கோயிலுக்கு வரும்போது ஒரு அற்புதமான முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், வாழ்க்கையில் ஒரு நல்ல அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வது, ஐஸ்வர்யங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அது திருமலை குமாரசாமி கோயில். அதுக்கப்புறம் அங்கே இளஞ்சி முருகன் கோயில் இருக்குது. ஸோ பொதுவாக அந்த இளஞ்சி முருகன் கோயிலுக்குன்னே ஒரு தனி ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த 2 முருகன் கோயிலை வழிபாடு பண்ணும்போது வாழ்க்கையில் ஒரு அற்புதமான திருப்பு முனை அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ அப்போ அந்த இளஞ்சி முருகன் கோயில் முடிச்சுட்டு அகத்தியர் பாகம் அப்படின்னு ஒரு இடமே இருக்குது. ஏன்னா அகத்தியர் வந்த இடம் அகத்தியர் மலை அப்படிங்கிறது அந்த தென்காசி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம வந்து தரிசனம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தென்காசியில் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது. எப்படி நம்ம வந்து காசிக்கு போகிறோமோ அந்த மாதிரி தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஸ்வநாதர் கோயிலை தான், அதனால தான் அந்த ஊருக்கே தென்காசி அப்படின்னு பேர் வந்தது. அந்த தென்காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் தரிசனம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் குற்றால அருவியில் குளிச்சுட்டு குற்றாலீஸ்வரர் கோயில் வந்து தரிசனம் பண்ண போகிறோம். அங்கே ஒரு பவர்ஃபுல்லான சக்தி பீடம் இருக்குது, அங்கேயும் நாங்கள் வழிபாடு பண்ண போகிறோம். அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தரிசனம் பண்ண போகிறோம். ஆண்டாள் தரிசனம் முடிச்சுட்டு ஃபைனலாக நம்மளுடைய என் ட்ரிப்பு மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ட்ரிப்பை வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் வந்து பூர நட்சத்திரமாக இயங்கும். ஸோ அப்போ அந்த பூர நட்சத்திரத்தோட இயக்கம் அப்படி இருக்கிறனால பூர நட்சத்திரத்தை யாரெல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக நம்ம எப்பயுமே இந்த சஸ்டிக் ஸ்பிரிச்சுவல் டூரிசமில் காமனாக ஒரு ஸ்பிரிச்சுவல் டூரிசம் பண்ணாமல் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பலன் கொடுக்குற மாதிரி இந்த ஸ்பிரிச்சுவல் டூரிசமை பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ யார் வேணாலும் இந்த யாத்திராவில் கலந்துக்கலாம். ஒரு சில பேர் கலந்துக்கும் போது ரொம்ப அதீதமான பலன்கள் கிடைக்கும். ஒரு சில பேர் வந்து குடும்பத்தோடு வரும்பொழுது சில பரிகாரங்களை பண்ணிவிட்டு இந்த யாத்திராவில் கலந்துக்கணும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு யாத்திராவை திருவல்லம் யாத்திராவாக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 4 டேஸ் பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம யாத்திராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மதுரை மட்டும் வந்துட்டால் போதும். மதுரையிலேருந்து பிக்கப் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போய் எல்லாம் முடிச்சுட்டு மதுரையில் கொண்டு வந்து விட்டுருவோம். சென்னையிலேருந்து வரக்கூடியவர்கள், பெங்களூர்லேருந்து வரக்கூடியவங்க, சேலம், தமிழ்நாடுடைய மற்ற பகுதியிலேருந்து வரவங்க எல்லாருமே மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வந்துடலாம். அங்கேருந்து எல்லா யாத்திராவும் முடிச்சுட்டு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் விட்டுருவோம். அங்கேருந்து நீங்கள் ஆம்னி பஸ் மூலமாகவோ ட்ரெயின் மூலமாகவோ நீங்கள் உங்களோட டெஸ்டினேஷன் பிளேசஸ்க்கு போய்க்கலாம். ஸோ நீங்கள் வந்ததுலேருந்து உங்களுக்கான உணவு, வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் விஐபி தரிசனம், இது எல்லாமே நாங்களே பார்த்துக்குவோம், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பார்த்துக்குவோம்.
ஸோ எங்கள்கிட்ட சர்வீஸ் எடுத்த எல்லா டிவோட்டிஸுக்கும் தெரியும், காசி வரவங்களுக்கு தெரியும், இப்போ ராமேஸ்வரம் வந்துட்டு போனாங்க, எப்படி நம்ம ஹைஜீனிக்காக ஃபுட்டு கொடுத்தோம், ஹைஜீனிக்கான இடத்துல ஸ்டே பண்ண வச்சோம், எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வாடிக்கையாளர்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஃபீட்பேக்கும் நான் பேசி முடித்ததுக்கப்புறம் வரும். ஸோ அதன் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கையாக நம்முடைய சர்வீசஸ்க்கு வந்து தேவையான விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் அனைவருக்கும் இந்த கோயில்களில் தரிசனம் கிடச்சி நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை அமையணும்னு எல்லா வேலை இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நம்மளுடைய சஸ்டெக் டூரிசம் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த காண்டாக்ட் நம்பர் 8925277234 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல வரக்கூடிய 50 நபர்களுக்கு மட்டும் நாங்கள் பிளான் பண்ணுறோம் இந்த யாத்திராவில். ஸோ யாரெல்லாம் இந்த ஆட் பார்க்குறீங்களோ முன்கூட்டியே முன்பதிவு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வரக்கூடிய 50 மெம்பர்ஸ்க்கு மட்டுமே அனுமதி. ஸோ உங்கள் எல்லாரையும் இந்த யாத்திராவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.